ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அழகஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்ட்டான ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வயிறும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு கப்பில் ஒரு சின்ன பவுல், அதாவது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பவுலில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேங்க. அந்த ரவை அளவுக்கு எந்த பவுலில் நம்ம எடுக்கிறோமோ அதே பவுலில் நம்ம தயிரும் எடுத்துக்கணுங்க. நான் 2 பாக்கெட் தயிர் எடுத்துக்கிட்டேங்க ஒரு பவுல் வர்றதுக்கு. இப்போ நம்ம இந்த தயிரை அந்த ரவையில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிடலாம். அதே இதில் ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் உப்புமே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. ஒரு 1/4 மணி நேரம் தாங்க ஆகும் இது செய்கிறதுக்கு. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் நேரம் ஆகும். மத்தபடி எல்லாமே வந்து ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி, ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டால் போதுங்க. தக்காளி ரொம்ப போடக்கூடாது, புளிப்பாயிரும். நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லாட்டா சிக்கன் பொடி பவுட்ரு இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசாலா பச்சை வாசனை போன உடனே நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க. ஆல்ரெடி மசாலா எல்லாமே வந்து வெந்துடுச்சு. அதனால் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம இறக்குனாவே போதுங்க. நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ டம்ளர் எடுத்துக்கலாம். நல்லா டம்ளர் கழுவிட்டு கொஞ்சமாக அதில் நெய் இந்த மாதிரி எல்லா டம்ளர்லேயுமே தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அந்த ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த ரவையை எல்லா டம்ளர்லேயுமே நம்ம வந்து அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை வந்து நல்லா நம்ம கை கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு அந்த இதுக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம். அந்த மாவுக்குள்ளே இதே மாதிரி எல்லா மசாலாவையுமே உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா இதுலேயுமே வச்சுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அது மேலேயும் நம்ம அப்படியே அந்த மாவை ஊற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி பானையில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். எல்லா டம்ளர்லேயும் அதை எடுத்து வச்சு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் செஞ்சு எடுத்து பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். டம்ளரில் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி சைடெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வரும்.
சைடெல்லாம் அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு செஞ்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் கையில் தட்டி லைட்டாக அந்த மாதிரி தட்டினீங்கன்னா போதுங்க, வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா டம்ளரையுமே நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்க பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் செய்வாங்க. இதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கருவேப்பிலை கடுகு போட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த இதை அப்படியே மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாங்க வேணான்னு சொன்னதுனால நான் 2 இது மட்டும் பண்ணிக்கிட்டேன். 2 இது அப்படியே வச்சிட்டேன், பண்ணலை. அவங்க காரம் வேணான்னு சொன்னதுனால இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு குக்கரில் விசில் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சில்வரில் இருக்கிற பிரிமனை வச்சு விட்டிங்க அப்படின்னா தண்ணி கீழே சிந்தி வழியாது. உங்கள் வீட்டில் நிறைய சுரக்காய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா 2 கையும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு சுரக்காயை ஃபுல்லாக அந்த மாதிரி குளிப்பாட்டிடுங்க. இந்த மாதிரி குளிப்பாட்டி வைக்கையில் நமக்கு சுரக்காய் சீக்கிரமே பஞ்சாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் புழிஞ்சுக்கலாம். அதில் 2 ஏலக்காயை நுணுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரையில் நமக்கு லூஸ் மோஷன் டிசென்ட்ரிலாம் உடனே ஸ்டாப் ஆகும். தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திடுங்க. அதில் கொஞ்சமாக பவுட்ரு கொட்டிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 2யுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாங்க. நல்லா இந்த கலர் வந்துடும், ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வருங்க. இப்போ இதை எடுத்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் எறும்பு பொடி இல்லை அப்படின்னா இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எறும்பே வராதுங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செடியில் உள்ள இலை, பூ, தண்டு, வேர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது குப்பைமேனி செடி தாங்க. ஒரே ஒரு பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5 மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டு ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இது குடிக்கிறது மூலமாக நம்ம குடலில் உள்ள புழுக்கள். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. கருவேப்பிலை வாங்கிட்டு வந்த உடனே அது கொத்தாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து கருவேப்பிலையை அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அலசிட்டு இதை மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். இதில் உள்ள பூச்சி மருந்து எல்லாமே போயிடுங்க. வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சேர்ந்து சமைச்சிங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வளவளப்பு தன்மை இருக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி கத்தாழை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனை வச்சு அதோடைய ஜெல்லெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம். 2 கொத்து வேப்பிலையும் நல்லா கழுவிட்டு அதையுமே மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை குளிக்க போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நல்ல பிரைட்னஸ் கிடைக்குங்க. தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு உப்பு எடுத்து நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுத்த உப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து அதையுமே நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியில் இந்த வறுத்த மஞ்சளையும் உப்பையும் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. உங்களுக்கு முழங்கால் மடக்க முடியலை, நீட்ட முடியலை, அல்லது குதிங்கால் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி சூடு பறக்க ஒத்தி எடுத்தீங்க அப்படின்னா சரியாயிருங்க.